ஜெயாசியம் குட்டாசியம். நான் வந்து டாக்டர் கீதா குணாலன் பேசுகிறேன். ஆர்சிஎம்காக பேசுகிறேன். ஆர்சிஎம் ஜல் சஞ்சய் பற்றி பேசுகிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கம்பெனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜல் சஞ்சயோட விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இது வந்து தண்ணியை வந்து வேறுகிட்ட வந்து தேக்கி வைக்கும். மண்ணில் வந்து மேல் பக்கமாகவே தேக்கி வைக்கும். அந்த வேரெல்லாம் வந்து எந்த நேரமும் தண்ணியும் கையுமாக தான் இருக்கும். அப்போ எப்போ வேணாலும் அந்த வேர் வந்து தண்ணியை குடிக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டென்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரூட்டுங்களை வந்து ட்ரை பண்ணி அதெல்லாம் வந்து பவுடர் பண்ணது தான். இப்போ பாருங்கள், இந்த கண்டென்ட் எப்படி இருக்குது பாருங்கள். ட்ரை ஃபைன் பவுடர் மாதிரி இருக்குது. இந்த பவுடர் தான் வந்து இங்கே பாருங்கள். இப்போ என் கையில் ஒரு மெஷர்மெண்ட் நான் வச்சுருக்கேன். அதை வச்சு இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது, ட்ரையாக இருக்குது. இதை வந்து கையால் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எந்த நேரமும் வந்து டைட்டாகவே நம்ம வந்து மூடியே வச்சுருக்கணும். ஈரப்பதம் வந்து இதுக்குள்ளார படக்கூடாது. ஈரப்பதம் பட்டுதுனாக்கா அது வந்து கெட்டி ஆகிடும். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா, 40% அளவுக்கு வந்து வாட்டரை வந்து சேவ் பண்ணுது, தண்ணியை வந்து சேவ் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு வந்து 20% வந்து ஃபர்டிலைசரை வந்து யூசேஜை வந்து கம்மி பண்ணுது. நீங்கள் எவ்வளோ ஃபர்டிலைசர் வந்து வயக்காடுக்கு போடுறீங்களோ அந்த வயக்காடுலேருந்து 20% வந்து உரத்தை வந்து சேவ் பண்ணுது, அது சேமிக்குது. பிறகு பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு 30% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் க்ராப்போடைய ஈல்டு ரிசல்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 30% அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவே கிடைக்குது. அதே போல் க்ரோத் இன்கம் வந்து உங்களுக்கு 25% இன்கமாவது உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய நன்மைகள் நமக்கு வந்து ஜல் சஞ்சய் யூஸ் பண்ணுறதுனால. இந்த ஜல் சஞ்சய் வந்து நீங்கள் க்ளவுஸை கொண்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். கையில் வந்து எக்காரணம் முன்னிட்டும் வந்து எடுக்கக்கூடாது. இப்போ நான் வந்து இப்போ நம்மக்கிட்ட கார்டன் டூல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆர்சிஎம்லேருந்து நமக்கு கிடைக்கிது. 1 2 3 4 ஐட்டம் இருக்குது. இந்த 4 ஐட்டமும் சேர்த்து வெறும் 350 ரூபா தான் நமக்கு கிடைக்கிது. ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. பொருள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நமக்கு 4 பீஸ் நம்ம ஒரே ஸ்டெச்சில் எடுத்தோம்னாக்கா நமக்கு வந்து 1000 rupees ப்ளஸ் வருது. அப்போ வந்து கம்பெனி நமக்கு ஃப்ரீயாகவே ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் வந்து இது 4 செட்டு நான் வாங்கியிருக்கேன். இது எனக்கு இந்த கார்டன் டூல் வந்து ரொம்ப எசென்ஷியல், ரொம்ப தேவைப்படுது எனக்கு. இப்போ நான் வந்து பாட்டிங் பண்ணுறேன். இந்த தொட்டியெல்லாம் நான் வந்து மண்ணை வந்து கீழே கொட்டிட்டு, இதெல்லாம் காலியாக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் வந்து மண்ணை கீழே கொட்டிட்டு இந்த அளவுக்கு வந்து நான் மண்ணை ட்ரையாக ஆற வச்சு அதை வந்து ஜலிச்சும் வச்சுருக்கேன். ஜலிச்சது வந்து நான் எப்படி ஜலிச்சேன்னாக்கா, இந்த வெங்காயம்லாம் போட்டு வைக்கிற கூடை ஒன்று இருந்தது வீட்டில். அதில் மண்ணில் போட்டு இப்படி ஆட்டி விட்டேன். நைஸ் மண்ணெல்லாம் இறங்கிடுது. அந்த மண் தான், இந்த ட்ரை மண் தான் இது. இப்போது இந்த ஜல் சஞ்சய் வந்து இந்த இதில் வந்து 25 கிராம், அதாவது இந்த மெஷரிங் கப், இந்த மெடிசன்லாம் சாப்பிட்ற மெஷரிங் கப் இருக்குது பாருங்கள், அதில் 30 ml கண்டென்ட் கொண்ட இந்த 30 ml கண்டென்ட் கொண்ட இந்த மெஷரிங் கப்பில் இது ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஜல் சஞ்சய் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது வந்து 25 கிராம் வருது. நான் 25 கிராமை வந்து இது பாருங்கள், இதில் அப்படியே கொட்டுறேன். 25 கிராம். ஓகே. இப்போது இங்கே இருக்க அந்த மண், இங்கே இருக்க இந்த ஒரு மண், இன்னும் வந்து அங்கே இருக்க காஞ்சின் இருக்க இந்த மண்ணெல்லாம் வந்து நான் சேர்த்துக்குவேன். இந்த 25 கிராம் ஆஃப் இந்த ஜல் சஞ்சய் வந்து இத்தனை மண்ணுக்குமே வந்து உங்களுக்கு போதுமானது. ஏன்னா அவ்வளோ கான்சென்ட்ரேட்டட் இது, ரைட்? அதனால தான் வந்து கம்பெனி என்ன சொல்கிறாங்க, இதை வந்து கையில் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஜல் சஞ்சயோட சமாச்சாரம். இந்த ஜல் சஞ்சய் வந்து நீங்கள் இந்த ஒரு சர்டன் பாட்டில் இது வந்து புவனேஸ்வரி நர்சரியில் வந்து வாங்கின ரோஜா செடி. இப்போது அவங்கக்கிட்ட புவனேஸ்வரி நர்சரியில் வாங்கின இந்த என்ன சொல்லுவாங்க, சீடு ட்ரே இது. இதில் வந்து மண்ணெல்லாம் நிரவி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் இப்படி ஒரு ஓட்டையை போட்டுட்டு ஒரு சீடாக போடுவேன். இதை பாதி அளவுக்கு வந்து வெண்டைக்காய் சீட் போடுவேன், இது பாதி அளவுக்கு வந்து கத்திரிக்காய் சீட் போடுவேன். அது வந்து இவ்வளோ ஹைட்டு வந்த பிறகு நல்ல கம்ஃபர்டபுள் ஹைட்டு ஒரு ஜானுக்கு மேலே வந்த பிறகு அதை எடுத்து நான் வேறு தொட்டிங்களையோ இல்லை மண்ணிலையோ வந்து நான் நட்டு வைப்பேன். ஸோ புவனேஸ்வரி நர்சரியில் வந்து இவங்க வந்து எற்கஞ்சேரியில் இருக்காங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. வந்து மண்ணெல்லாம் வந்து இந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரேலாம் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். அப்புறம் வாட்டர் ஸ்ப்ரே வந்து வாங்கினேன் நான் அவங்கக்கிட்ட. சீடெல்லாம் நம்ம போடுறோன்னாக்கா பூ மாதிரி போடணும் இல்லையா,
ஸ்ப்ரே தண்ணி, அதனால் வந்து அதெல்லாம் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கைடும் நல்லா பண்ணுறாங்க அவங்க. அண்டு ஜல் சஞ்சய் பற்றி இதுதான் விசேஷம். இது வந்து ஒரு ஏக்கராக்கு வந்து 5 கிலோ யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து வீட்டு தோட்டத்துக்கு நான் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து 1 kg அளவுக்கு வாங்கிட்டு இவ்வளோ தான் இதுக்கு யூஸ் பண்ணணுன்ற ஒரு கணக்கில் நான் வந்து இந்த மண்ணெல்லாம் எல்லாத்தையும் கலந்து தொட்டியெல்லாம் நிரவி விட்டுட்டு, இந்த மாதிரி ரோஜா செடி போல் வந்து இன்னும் புவனேஸ்வரி நர்சரியில் வாங்கினா நல்லா இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பர்பிள் கலர் வாங்கினேன் அவங்கக்கிட்ட, அது இருக்குது. அதெல்லாம் வந்து நான் பூமியில் நட்டு வைப்பேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் ஃபோட்டோ எடுத்து காமிப்பேன். இது கம்ப்ளீட்டாக ஜல் சஞ்சய் மட்டும் தான் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. அதனால் வந்து இது வந்து ஆஃப்டர் மேபி 10 டேஸ்க்கு பிறகு அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் நான் காமிப்பேன். இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னாக்கா, ஜல் சஞ்சயில் வந்து தண்ணி ஊற்றுற விதம் வந்து ரொம்ப கம்மியாகும். சப்போஸ் ஒரு வாரன்றது சொல்கிறத விட, இப்போ ஒரு மிளகா செடி எடுத்துக்கோங்களேன், அது 6 மாதம் பயிர். 6 மாதம் பயிரில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட அந்த 6 மாதம் வரைக்கும் இந்த ஒரு தடவை இந்த ஜல் சஞ்சய் போட்டால் போதும். தண்ணி ஊற்றுறதுங்கிறது வந்து சப்போஸ் நீங்கள் 30 தடவை தண்ணி ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு 20 தடவை தண்ணி ஊற்றினா போதும். அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து மண் ரீட்டைன் பண்ணி வைக்கும். இதுதான் வந்து ஜல் சஞ்சயில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மெசேஜ் இருக்குது கம்பெனி மூலிமா. அதாவது நம்ம கம்பெனி வந்து தண்ணியை சேமிக்கணும், மண்ணில் வந்து மண்புழு வரணும், அதே சமயம் வந்து செடிகள் வந்து அபரிமிதமாக வந்து காய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல டெக்னாலஜியை பல வெளியூர்களில் போயிட்டு கற்றுண்டு வந்து நம்மளை வந்து அவங்க ரிசல்ட்டை வந்து நம்மளை பார்க்க வைக்கிறாங்க அவங்க. இப்போ வந்து ஜல் சஞ்சய் வந்து ஜப்பானில் போயிட்டு அதை கற்றுட்டு வந்து அதை வந்து அந்த டெக்னாலஜியை வந்து இந்தியாவில் வந்து ரெடி பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். அது நிறைய பேர் வந்து வெளியூருக்கு போய்ட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க, அங்கேயே சம்பாதிக்கிறாங்க, அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் நம்ம RCM அப்படி பண்ணுறது இல்லை. வெளியில் ஊரில் போய் கற்றுக்கிட்டு நல்ல சமாச்சாரம்லாம் நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து மெயினாக விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நம்ம MD சார் திலோக் சந்த் சோப்ராஜி வந்து ரொம்ப வந்து முனைப்பாக இருக்கார் விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு. அதில் வந்து